பக்கி பிரியாணி செய்ய கத்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் வேணுங்க. இப்போ பக்கி பிரியாணி செஞ்சு பார்க்கலாமா? இந்த பிரியாணிக்கும் நம்ம மசாலா பொருட்களை நேரடியா போட போறது இல்லைங்க. ஒரு துணியில போட்டு கட்டி தாங்க போட போறோம். இல்ல உங்களுக்கு நேரடியா வேணும்னா நீங்க நேரடியா கூட போட்டுக்கலாங்க. மசாலா பொருட்கள் எல்லாம் என்னென்ன வேணும்னு நம்ம பட்டியல்ல குறிப்பிட்டிருக்கோம்ல, அதே மாதிரி நீங்க போட்டுக்கலாங்க. இப்போ மசாலாவை கட்டிடலாமா? இந்த எண்ணெய்க்கு நடுவுல இந்த மசாலாவை வச்சிடுறோங்க. வெங்காயத்தை அதை சுற்றி போடுங்க. தேவையான உப்பை போட்டு வெங்காயம் லேசா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்குங்க. லேசா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுத போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போன உடனே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சட்டியில பரவலா இருக்கிற மாதிரி மட்டப்படுத்திக்கோங்க. பிரியாணி மசாலா பொடி கூட போட்டுக்கோங்க. நாம கரம் மசாலா போட்டிருக்கோம், கொஞ்சம் இந்த பவுடரையும் போட்டுக்கிட்டா இன்னும் நல்ல வாசம் வரும். 2 நறுக்கிய பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இருக்கிறதுல பாதி கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. புதினாவும் அதே மாதிரி தாங்க, பாதியை போட்டுட்டு மீதியை வச்சுக்கோங்க. அடுத்ததை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடுங்க. விதை விழுந்துடக்கூடாதுங்க, கவனமாக பிழிஞ்சு விடுங்க. அப்புறம் மிளகாத்தூள் போட்டு அதுக்கு மேலே தயிரையும் ஊற்றிக்கோங்க. இனிமேல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணுங்க. தயிர் மற்றதுங்களோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இப்போது நல்லா கிளறி விட்ட பிறகு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக விடணுங்க. அதே நேரத்தில் அடுத்த ஸ்டவ்வில் அரிசியையும் நாம் வேக வச்சிடணுங்க. சாதம் வடிக்க போகிற தண்ணியில் கொஞ்சம் கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றுறதுனால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. ஸோ உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சிடுச்சுங்க. இனிமேல் அரிசியை போட்டுடலாங்க. 30 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசிங்க. இதை ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாதுங்க, 90% தாங்க வேகணும். இதை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்த உடனே நாம் எடுத்துடணுங்க. மீதம் உள்ள அந்த 10% இருக்குல்ல, அதை தம்மில் வேக வைக்க போகிறோங்க. இதை உடனே வடிச்சிடணுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக வெந்துடுங்க. சிக்கன் வெந்துருச்சுங்க. இதிலிருந்து பாதி சிக்கன் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாதி சிக்கன் எடுத்து வச்ச பிறகு இதுக்கு மேலே பாதி சாதத்தை போடுங்க. சாதத்தை சிக்கன் மேலே நல்லா பரப்பி விடுங்க. இந்த மாதிரி சாதத்தை நல்லா சமப்படுத்தினதுக்கு பிறகு பொரிச்ச வெங்காயத்தை மேலே போடுங்க. மீதம் வச்சிருக்கிற அந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் இருக்குல்ல, அதை மேலே தூவி விடுங்க. சாஃப்ரான் ரெட் கலரை மேலே தெளிங்க. சிக்கன் பீசஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது சிக்கனை போட்டுருங்க. கிரேவி மட்டும் இருக்கட்டுங்க. மீதம் உள்ள சாதத்தையும் போட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. மீதம் இருக்கிற பொரிச்ச வெங்காயம், கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் சாஃப்ரான் கலரை தெளிச்சு விட்டுருங்க. அடுத்ததா மீதம் இருக்கிற சிக்கன் கிரேவி எல்லாத்தையும் போட்டுடுங்க. அடுத்ததா மூடியை போட்டு தம் போடணுங்க. ஆனால் இந்த மூடியில் கொஞ்சம் கேப் இருக்குங்க, அதை இப்போ சீல் பண்ணுங்க. சீல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. என்னங்க பிரியாணி பாதிலேயே நிறுத்திட்டு சப்பாத்தி போட சொல்கிறாங்களே அப்படின்னு பார்ப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
மாவு சப்பாத்தி போடுறதுக்கு இல்லைங்க, இந்த மூடியில கேப் இருக்குல்ல, அதை சீல் பண்றதுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு தாங்க அது. இப்போ இந்த மூடியை இப்படி போட்டோம்னா ஆவி வெளியேறாதுங்க. நல்லா அழுத்தி விடுங்க. இந்த சின்ன ஹோல்ஸு கூட மாவை வச்சு அடைச்சிடுங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிட்டீங்களா? இதை ஒரு 25 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட போகிறோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் குக்வேராக இருந்தால் நல்லதுங்க. இப்போ 25 நிமிஷம் வெந்துருச்சுங்க. 10 நிமிஷம் இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த தம்மை பிரிக்கணுங்க. உங்கள் வீட்டில் குக்கர் இருந்துச்சுன்னா இதில் போட்ட மாதிரியே லேயர் எல்லாம் போட்டுக்குங்க. குக்கரில் விசில போட்டு இதில் 25 நிமிஷம் போட்டோம்னா குக்கரில் 20 நிமிஷம் தம் போட்டாலே நல்லா வெந்துருங்க. இதை விட குக்கர்லேயே சீக்கிரம் தம் ஆயிடுங்க. பிரித்து பார்க்கலாமா? ஆஹா, வாசனை பிரமாதமாக இருக்குல்ல. மெதுவாக கிளறி விடுங்க, இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிடும். இதாங்க நம்ம மசாலா பேக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிருவோம். சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விட்டீங்கன்னா உங்களுடைய பக்கி பிரியாணி ரெடிங்க. நான் சாப்பிட போறேங்க, நீங்களும் வாங்களேன் சாப்பிடுவோம். வாசனை கொக்கி போடும் பக்கி பிரியாணிய பக்கி பார்த்தா பாக்கி வைக்காம சாப்பிடுவாங்க.